ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸ்டில் டிஎன்பிஎலுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎலுடைய 24வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் நெல்லை ராயல் கிங்ஸும் திண்டுக்கல் டிராகன்ஸும் மோதுறாங்க. ஜூன் 26ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி நைட் 7:15க்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தோன்னா நம்ம டிஎன்பிஎலோட 21வது மேட்ச்சுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். சேப்பாக் சூப்பர் கில்லையும் ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ்க்கும் நடந்த மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 to 9 பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டனில் நம்ம கொடுத்த 4 பேரில் 2 பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. மிச்சம் 2 பேர் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த மேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோ போட முடியல ஒரு சில சுச்சுவேஷனுக்காக. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறேன். இப்போ இன்றைக்கி மேட்ச்சை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஜூன் 26ஆம் தேதி பார்த்தோம்னா 8-5 காம்பினேஷன், அதாவது சனியும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட் நெல்லை ராயல் கிங்ஸில் பார்த்தோம்னா எஸ்கே துரைசாமி அவருக்கு நல்லாயிருக்கும். அவர்கிட்ட ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது அருண் கார்த்திக் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு 30+ ரன்ஸ் அடிப்பார். அடுத்து என் ஹாரிஸ் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். அடுத்து அத்தீஸ் எஸ்ஆர் அவர்கிட்ட 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சோனி யாதவ் பவுலிங் போட்டாலும் விக்கெட் சொல்லுவோம், பேட்டிங் வந்தாலும் ரன்ஸ் அடிப்பார். அடுத்தா ரித்திக் ஈஸ்வரன் 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அஜிடேஸு 30 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து அதன் கான் அவர்கிட்ட ஒரு 20 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து சச்சின் ரதி 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. யுதீஸ்வரனும் 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. பி செரியன் 1லேருந்து 2 விக்கெட் எடுப்பார். பி ராக்கி 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிடியில் பார்த்தோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் பேட்டிங்கில் ஒரு 30 ரன்ஸும் பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக சிவம் சிங் அவர் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். அடுத்து பாபா இந்திரஜித் அவர்கிட்ட ஒரு 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து மான் பஃப்னா இது 20லேருந்து 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து ஆர் ஜெயந்த் அவருக்கு சுமாராக இருக்கும். அடுத்து அச்சு சைனிக்கு நல்லா இருக்கும், பேட்டிங் வந்தாலும் நல்லா விளையாடுவார். அடுத்து வி குமார் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பார். அடுத்து எம் கார்த்திக் சரண் அவர் பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வருண் சக்கரவர்த்தி 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டி சந்திரசேகர், சந்தீப் வாரியர் இவங்க 2 பேரும் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஜி பெரியசாமி 1லேருந்து 2 விக்கெட் எடுப்பார். இப்போ நெல்லை ராயல் கிங்ஸ் என்ஆர்கேலையும் திண்டுக்கல் டிராகன்ஸ் டிடிலையும் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு 22 பிளேயர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ எஸ்கே துரைசாமி, அருண் கார்த்திக், சோனி யாதவ், அஜிடேஸ், சச்சின் ரதி, யுதீஸ்வரன், ரவிச்சந்திரன் அஸ்வின், பாபா இந்திரஜித், வருண் சக்கரவர்த்தி, டி சந்திரசேகர், சந்தீப் வாரியர், ஜி பெரியசாமி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா மேட்ச்சுக்கு மேட்ச் நிறைய பேர் சேஞ்ச் ஆகிறாங்க. ஸோ யாராவது 2 பேர் இல்லாமல் போயிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா சொன்ன 2 பேரை நீங்கள் டீமுக்குள்ளே கொண்டாந்துக்கலாம். அதுக்காண்டி தான் சொல்கிறது. அதாவது ரொம்ப பேர்லாம் சொல்லலை. என்ஆர்கேல பார்த்திங்கன்னா 6 பேர் சொல்லியிருக்கேன். டிடிலே 6 பேர் சொல்லியிருக்கேன். 12 பேர் தான் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வேணும்னா அச்சு சைனி கூட நீங்கள் ட்ரீம் டீம் பிளேயரை எடுத்துக்கலாம். அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அத்தீஸ் எஸ்ஆர், ரித்திக் ஈஸ்வரன், பி செரியன், சிவம் சிங் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷனுங்கிறது இந்த 22 பிளேயர்ஸை மட்டும் வச்சு எடுத்த ப்ரெடிக்ஷன் தான். இதில் சேஞ்ச் வரும் பட்சத்தில் இதோட அக்யூரேசிங்கிறது கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் ஆகிறது, பவுலிங் கொடுக்காம போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா அப்பவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்யூரேசி கம்மியாகும். இப்போ நீங்கள் லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்த மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதாவது பேட்டிங் ஆர்டர்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஆர்டர் படி இறக்குனாங்க. ஸோ நம்ம கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகிருந்துச்சு. அதிக இப்படியான பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் பிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்ச் ப்ராப்பராக நடக்கும் பட்சத்தில், ப்ராப்பராக போகும் பட்சத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். அப்படி வராமல் இவங்க ஏதாவது மாற்றி பண்ணி ஏதாவது கொலாப்ஸ் ஆச்சுன்னா அப்போ பார்த்திங்கன்னா அதோட அக்யூரசி கம்மியாகிடும். ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வருவாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷன்ங்கிறது ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க பொறுத்து இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ணுவேன். புதுசாக யார் பிளேயர் வந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் பட்சத்தில் அதையும் நான் டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனல் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.
டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அருண் கார்த்திக், ரவிச்சந்திரன் அஸ்வின், சோனு யாதவ், யுதீஸ்வரன் இவங்க 4 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.